ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பாலிட்டியில் 4th லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அது பார்க்காதவங்க சரண் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பாலிட்டி அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேப்பா, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது, சட்டத்தின் ஆட்சி என்ற சொற்றொடரை ஃபஸ்ட்டு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஏவி டைசி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எங்கே அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கினாங்க. இது இங்கிலாந்து நாட்டின் நிபுணரான ஏவி டைசி என்பவரால் ஃபஸ்ட்டு அறிமுகம் படுத்தப்பட்டது. சரிங்களாப்பா? ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் இந்த பேராகிராஃபில் நமக்கு தேவையில்லை. சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த இது முக்கியம். சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை என்று கூறியவர் ஜான் ஆஸ்டின். சரிங்களா? ஜான் ஆஸ்டின். சட்டங்கள் என்பது இறையாண்மையின் கட்டளை, ஜான் ஆஸ்டின். ஸோ 1, 3. ஸோ 3வது பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். சட்டங்கள் இல்லை என்றால் சுதந்திரம் இல்லை. சட்டம் இல்லைன்னா சுதந்திரம் இல்லை. என்ன ஆயிரும்? லாக் ஆயிரும். சட்டம் இல்லைன்னா சுதந்திரம் இல்லை, லாக் ஆயிரும். அப்போ லாக். சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை. சரிங்களா? ஆஸ்டின். கட்டளை ஆஸ்டின். சட்டம் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னவர் ஜான் லாக். சரிங்களா? லாக் ஆயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுட்டா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது ஜல்லிக்கட்டு. ஸோ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மிகவும் புகழ்பெற்றது. சரிங்களாப்பா? ஸோ அந்த ஜல்லிக்கட்டு ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க, ஸோ அதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சியில் ஸோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ விலங்குகளின் உரிமைக்கும் இடையே மற்றும் ஸோ ஓகேப்பா. ஸோ இதை மட்டும் பார்க்கலாம். அரசமைப்பின் பகுதி 3இல் அடிப்படை உரிமை. சரிங்களா? பகுதி 3 அடிப்படை உரிமை நமக்கு தெரியும். ஸோ அதில் 28(9) பார்த்துருப்போம். சரிங்களா? 28, 29 பார்த்துருப்போம். ஸோ 29ல் 1ல் சொல்லியிருக்காங்களாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களாப்பா? ஸோ கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, பண்பாடு உரிமை அப்படின்னு வரும் பார்த்தீங்களா? ஸோ அதில் 29(1)ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வி மற்றும் பண்பாடு உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அதான் ஜல்லிக்கட்டை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் 29ல் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2014 தான் என்னது, உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் விலங்குகளும் புலனுணர்வு கொண்டவை, அதனால் அடிப்படை உரிமை உறுப்பு 29 படி வாழும் உரிமையை பெறுகின்றன. ஸோ ஜல்லிக்கட்டை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் 29(1). ஸோ உச்சநீதிமன்றம் எப்போ தீர்ப்பு வழங்கினாங்கன்னா 2014. சரிங்களா? புலனுணர்வு கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்குகளும் புலனுணர்வு கொண்டவை, அதனால் அடிப்படை உரிமை 29(1)ல் வாழும் உரிமையை பெறுகின்றன. அதனால் என்ன சொல்வது, துன்புறுத்துவதை அனுமதிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அனுமதிக்க இயலாது அப்படின்னு சொல்லி போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. சரிங்களா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏறுதழுதல் பற்றி குறிப்பிடும் நூல் எது நமக்கு தெரியும், கலித்தொகை. சரிங்களா? ஏறுதல் பற்றி குறிப்பிடும் நூல் எது, கலித்தொகை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு சட்டம் உருவான ஆண்டு 2017. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்குனது 2014, ஆனால் சட்டம் உருவானது 2017. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். இந்த 3 பாயிண்ட் மட்டும் இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இதில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதெல்லாம் நம்ம 10th புக்கிலே பார்த்தோம். குடியுரிமை சட்டம் எப்போ, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், நான் ரெசிடென்ட், ஸோ இதெல்லாமே பார்த்தோம். ஸோ பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007. ஸோ ரொம்ப முக்கியம். நடைமுறைக்கு வந்தது எப்பப்பா, ஸோ நடைமுறைக்கு வந்ததும் 2008. சரிங்களா? 25/8. ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஓகே. ஸோ பெற்றோர் மூத்த குடிமக்கள் 2007ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது 2008. சரிங்களாப்பா? 2008. ஸோ அடுத்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, நடைமுறைக்கு வந்த டேட்டு 25/8/2008. ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ MWPSC ஆக்ட் சரிங்களா, முதியவர் மற்றும் பெற்றோர் நல பாதுகாப்பு சட்டம் சரிங்களா. ஸோ மாதம் பராமரிப்பு செலவுமாக 10,000 அளிக்க கட்டாயமாக்கப்பட்டது சரிங்களா. மாதம் பராமரிப்பு செலவு ஸோ 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூத்த பெரியோர்களை யாராவது கைவிடும் பட்சத்தில் 5,000 அவங்க அபராதம் கட்டணும், 3 மாதம் சிறை தண்டனை. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் அந்த பேராகிராஃபில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு எதுவும் தேவையில்லை. இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உரிமைகள் மசோதா என்பது அமெரிக்காவில் டிசம்பர் 15, 1791 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க, இதையும் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஜேம்ஸ் மேடிசன் உரிமைகள் மசோதாவை ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் சரிங்களா மாடிஃபை பண்ணுறாரு. ஸோ மேடிசன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இங்கிலாந்து மகாசாசனம் 1215. ஸோ ஆல்ரெடியே பார்த்தோம். ஸோ ஜேம்ஸ் மேடிசன் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகள் 11 மாதம் 20 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 அல்லது 18 நாட்கள்னு பார்த்தப்போ, ஆனால் 11th புக்கில் 20 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. சார் எதை சார் போகிறதுனா, ஸோ எது ஆப்ஷனில் இருந்தாலும் எல்லாத்தையுமே போடுங்க, கடைசியாக ஆன்சர் கீ வரும்போதே பார்த்துக்கலாம் சரிங்களாப்பா. ஸோ இதில் என்ன இருக்குது, 20 நாட்கள்னு இருக்குது சரிங்களா. ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களாப்பா. ஓகே. ஸோ தென் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அரசியலமைப்பு சட்ட பரிகார உரிமைகள் என்னென்னு பார்க்கும்போது, ஸோ 32 உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துக்கு என்ன சொன்னோம் 2 to 6 அப்படின்னு பார்த்தோமா. ஸோ 5 வகையான நீதி பேரணை சொல்கிறாங்க, ஆட்கொணர்வு, கட்டளை நீதி, தகுதி வினவும், தடை நீதி பேராணை சரிங்களா, தடை உத்தரவு. இதெல்லாமே நம்ம முன்னாடியே என்ன செஞ்சோம், எல்லாமே பார்த்தோம் சரிங்களா. தகவல் அறியும் உரிமை சட்டம் ஸோ எப்போ பார்த்தோம், 2005 அக்டோபர் 12, 2005 கொண்டு வந்தாங்க சரிங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ அதை நம்ம பார்த்தோம். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான்ப்பா இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ வேறு எதுவும் கிடையாது. இந்த கதை இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நமக்கு தேவையாதான். ஸோ யாரும் பேஜ் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ ஆல்ரெடி சொத்துரிமை நீக்கப்பட்டது 78, 44 சட்ட திருத்தம் 300A கீழே ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடியே நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், புக் பேக் மட்டும் பார்க்கணும் சரிங்களா. பொதுவெளியில் தெரிவிக்க வழியை செய்யணும், சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை சி ஆப்ஷன். ஸோ அடுத்தது வாழும் உரிமை, சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை குடிமியல் உரிமைகள் சரிங்களா, இயற்கை உரிமை கிடையாது, குடிமியல் உரிமை பி ஆப்ஷன். ஸோ உரிமைகளை பாதுகாப்பது, ஆதரிப்பது, தேசிய சட்டங்கள் எல்லாமே என்னது மனித உரிமைகள் சரிங்களாப்பா, டி ஆப்ஷன் மனித உரிமைகள். ஸோ வரைவு குழுவோட தலைவர் யார், அம்பேத்கர் சரிங்களா. வரைவு குழுவோட தலைவர் யார், அம்பேத்கர்னு தெரியும். சுதந்திரம், சமத்துவம் 2 உரிமைகள் தேவைப்படும் ஆட்சி முறை மக்களாட்சி சரிங்களா. நாட்டின் பாதுகாப்பு, ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது தடுப்பு காவல். உச்சநீதிமன்றம் 32, உயர்நீதிமன்றம் 2 to 6 சரிங்களா. பொது சிவியல் சட்டம் எதன் மூலமாக அடையாளம் காணுகிறோம்னா அரசு வழிகாட்டு நெறிமுறை. ஸோ சி ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பொது சிவியல் சட்டம் என்பதை எதன் மூலமாக அடையாளம் காணலாம் அப்படின்னா, ஸோ அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் படி நாம் அடையாளம் காணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். ஸோ ஒரு 10 நிமிஷம் இருந்தால் அந்த லெசனை முடிச்சிடலாம். ஸோ டெமாக்ராக்சி, டெமாஸ் அப்படின்னா கிரேக்க சொல், டெமாஸ் அப்படின்னா கிரேட்டாஸ், மக்கள் அதிகாரம் அப்படின்றது பார்த்தோம் சரிங்களாப்பா. ஸோ ஆல்ரெடியே பார்த்தாச்சு. சாக்ரட்டிஸோட மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோவுடைய மாணவர் அரிஸ்டாட்டிலோட மாணவர் தான் யார், அலெக்சாண்டர். கடைசியாக யார் வருவார், அலெக்சாண்டர் வருவார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அமெரிக்கா புரட்சி எப்போ 1917 சரிங்களா, 1917ன்னு பார்த்தோம். பிரெஞ்சு புரட்சி 1789 சரிங்களா, 1789 பார்த்தோம். ஸோ அவ்வளோதான்ப்பா. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் இல்லை. ஸோ மக்களாட்சி முறை தோன்றியது எங்கன்னா ஏதென்ஸ் சரிங்களா, ஏதென்ஸ் அல்லது கிரேக்கம் சரிங்களா. மக்களாட்சியின் பிறப்பிடம் ஏதென்ஸ், கிரேக்கம். ஸோ இந்த பாக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 3 கூட்டம்
மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக நடத்துது. ஆபிரகாம் லிங்கன் சொல்லிட்டாரு, தெரியும். சமதர்மம், சமம்னாலே மார்க், சமமாக இருக்கணும். மார்க்கு போடணும் அப்படின்னா சமமாக மார்க் போடணும். சமதர்மத்திற்கான பாதைன்னு சொன்னவர் காரல் மார்க்ஸ், ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பாரு, நம்ம தலைவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எளியோருக்கும் வலியோருக்கும் சம வாய்ப்பை வழங்குங்க. வன்முறையற்ற அகிம்சை வழியில் போராடணும். வன்முறையற்றன்னு வந்தாலே யார்? காந்தி. அழகாக கூற்றை படித்து பார்த்தே போட்டலாம். யார்? மகாத்மா காந்தி. ஸோ அடுத்து இந்த பேரலாப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிக்மே சிங் வாங்சுங் சரிங்களா என்பவர் நேபாள நாட்டில் முடியாட்சி சரிங்களா, முடியாட்சி 1972 சரிங்களா, 72 மக்களாட்சியை ஜிக்மே சிங் பூடானின் 4வது மன்னரான ஜிக்மே சிங் வாங்ஸ் என்பவர் தான் ஸோ ஃபஸ்ட்டு அதை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம எக்கனாமிக்ஸ்லேயே பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், அரசியலில் நமக்கும் சமத்துவம் இருக்கும், ஆனால் சமூக மற்றும் பொருளாதார வாழ்வில் சமத்துவமற்ற நிலையை உருவாக்கும் என்று குறிப்பிட்டவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ தென் வேறு என்ன இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவ்வளோதான்ப்பா. இதில் ஒரு 5 பாயிண்ட்டு தான்ப்பா முக்கியமான பாயிண்ட்டு. இந்த கதையெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? 73 74 சட்ட திருத்தம்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சும்மா பேராகிராஃப் மாதிரி கதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்மளுக்கு எது முக்கியம்? நமக்கு புக் பேக் முக்கியம். சரிங்களா? ஓகே. மக்களாட்சியின் முறை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஏதென்ஸ். சரிங்களா? மக்களாட்சி முறை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஏதென்ஸ். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரேக்கம், மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். மக்களாட்சி முறை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஏதென்ஸ். மக்களாட்சி அப்படின்னா என்னது? மக்களின் ஆட்சி. சரிங்களா? மக்களாட்சி என்பது என்னது? அரசாங்க வகை. மக்களாட்சி என்பது ஒரு அரசாங்க வகை. ஸோ மக்களாட்சி அடிகோடிட்டு காட்டுவது மக்களின் ஆட்சி. சமூக மக்களாட்சி அப்படின்னா சமவாய்ப்பு, சுதந்திரம். நேரடி சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா. ஸோ பொருளாதார மக்களாட்சி கொண்டது பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக சமத்துவம். ஸோ தீவிரவாத முன்னேற்றவாத மக்களாட்சியின் முன்னோடி அரசியல் சிந்தனையாளர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், M.N. ராய். சரிங்களாப்பா? இது அந்த இடத்துல இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. M.N. ராய். சரிங்களா? இது வந்து உள்ளே கிடையாது, புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. தீவிரவாத முன்னேற்றவாத மக்களாட்சியை முன்மொழிந்தவர் M.N. ராய். ஸோ முன்னேற்றவாத மக்களாட்சி என்பது மக்களின் அதிகாரம். பாதுகாப்பு மக்களாட்சினா சமூக பாதுகாப்பு. மார்க்சிய கோட்பாடு அப்படின்னா வர்க்க பகுப்பாய்வை பற்றி குறிப்பிடும். ஸோ மக்களாட்சி கோட்பாடு முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியை ஆதரித்து அப்படின்னு சொன்னால் என்ன கோட்பாடு? மார்க்சிய கோட்பாடு. சரிங்களா? மார்க்சிய கோட்பாடு. இது ஒரு TNPSசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சமூகத்தின் புரட்சிகரமான மாற்றம்னா மார்க்சிய கோட்பாடு. ஸோ பன்மைய அரசாங்கத்தின் மூலம் நலன்களை கொண்டு பெறுவதுனா பொருளாதார சமநிலை. சி ஆப்ஷன். சரிங்களா? மக்களாட்சியின் சிறப்பம்சங்களில் ஒன்று நாடாளுமன்றம். சமதர்மத்திற்கான பாதைன்னு சொன்னது காரல் மார்க்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ எளியோருக்கும் வலியோருக்கும் வன்முறையற்ற அப்படின்னு வந்தாலே யார்? மகாத்மா காந்தியடிகள். சரிங்களாப்பா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் தான், அழகாக முடிச்சிடலாம். ஸோ அடுத்து அரசாங்கத்தின் வகைப்பாடுகள். ஸோ இதுலேயும் அதே போல் கொஞ்சமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ 158 நாடுகள் பாருங்கள். அரிஸ்டாட்டில் வந்து அரசியல் அறிவியல் என்ற புத்தகத்தை 158 நாடுகள்லேருந்து என்ன செஞ்சார்? எடுத்தார். சரிங்களா? 158 நாடுகள் அரசாங்கத்திலிருந்து கொண்டு வந்தார். ஸோ ஆளுநர் என்ற பழைய பிரெஞ்சு சொல், இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்கள். அரசாங்கத்தின் சொல்லான பழைய பிரெஞ்சு வார்த்தையான ஆளுநர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. சரிங்களாப்பா? ஸோ ஆளுநர் என்ற பழைய பிரெஞ்சு வார்த்தையான குபர்னர். சரிங்களா? ஆளுநர் அப்படின்னா குபர்னர் சொல்கிறாங்க, பிரெஞ்சு வார்த்தை. சரிங்களா? பிரெஞ்சு வார்த்தை. ஸோ பழைய பிரெஞ்சு வார்த்தையான குபர்னர் என்ற லத்தீன் வார்த்தை. குபர்னர் என்பது தான் லத்தீன் வார்த்தை. ஆளுநர் என்பது ஃப்ரெஞ்சு வார்த்தை. சரிங்களா? அப்போ ஆளுநர் என்பது ஃப்ரெஞ்சு வார்த்தை. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலாந்தில் தான் என்னது? முடியாட்சி. சரிங்களாப்பா? இங்கிலாந்தில் என்ன கொண்டு வந்தாங்க? முடியாட்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்க? இங்கிலாந்தில் கொண்டு வந்தாங்க. சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது இரட்டை குடியுரிமை எங்கே? அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. இரட்டை குடியுரிமை எங்கே?
அமெரிக்காவோ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா. சரிங்களா, அது வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கம், இரட்டை குடியுரிமை. ஸோ நம்மளுடைய இந்தியா நெகிழும் மற்றும் நெகிழா அரசியலமைப்பு. ஓகேப்பா. ஸோ இப்போ தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரோம். ரொம்ப 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 முக்கியம். ஸோ எழுதி ஏப்போசிட்டில் எழுதி அப்படியே ஃபஸ்ட்டு பேஜில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஏப்போசிட்டில் எழுதி ஃபஸ்ட்டு பேஜில் ஒட்டி வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா. ஒற்றையாட்சி கூட்டாட்சினா என்னென்னு பார்க்கணும். சரிங்களா, இது வந்து பொறுத்துக்களை கேட்டாலும் கேட்பாங்க. ஒற்றையாட்சினா என்ன, கூட்டாட்சினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு அடுக்கு அரசாங்கம் மற்றும் துணை அலகுகள். ஸோ வந்து 2 அடுக்கு அரசாங்கம், ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை. சரிங்களா, அதிகார பகிர்வு கிடையாது, ஆனால் கூட்டாட்சியில் பகிர்வு இருக்கும். அதிகார குவிப்பு, ஒரே இடத்துல குவிச்சு வைப்பாங்க. கூட்டாட்சினா எல்லாமே கூட்டாக சேர்ந்து பரவலாக சுற்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸை அப்படியே ஒரே ஒரு ஏப்போசிட்டில் 10ஐயும் ஒரே பேஜில் எழுதணும். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ஜப்பான்கார டயட் ஆல்ரெடி பார்த்தாச்சு, நாடாளுமன்றம். நாறு ஸ்டோரு பார்த்தாச்சு. ஜெர்மனி மணினா பண்டம், பண்டஸ்டாக், இதுவும் பார்த்தாச்சு. இஸ்ரேல்னா நெசட், கெனசட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நேபாளத்தில் தான் என்னது, பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு, பாலம், புதுசாக பாலம் கட்டியிருக்காங்க, பாலத்துக்கு பஞ்சாயத்து பண்ணுவான். பாகிஸ்தான்னா ஒரு தேசிய சபை இருக்கும். சரிங்களா. ரஷ்ய அறிஞர் டூமா. ஸோ ரஷ்யானா டூமா, ரஷ்யாலாம் ஒரு டோமர். ஸோ டூமா, ரஷ்யனா டூமா. அமெரிக்கா காங்கிரஸ், ஐஎன்சி நமக்கு தெரியும். தென்னாப்பிரிக்க நாடாளுமன்றம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். தென்னாப்பிரிக்க நாடாளுமன்றம் படிக்கும்போது அப்படி படிக்கணும். சுவிட்சு. சரிங்களா, கூட்டாட்சி. சுவிட்சு போட்டால் கூட்டாக சேர்ந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ சுவிட்சுனா கூட்டாட்சி. ஸோ ஞாபகம் இருக்கா பாருங்கள். ஜப்பான் டயட், ஜெர்மனி பண்டம், நாறு ஸ்டோரு, இஸ்ரேலு நெசட்டு. ஸோ பாகிஸ்தான் தேசிய சபை, பாலம், நேபாளம் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கா காங்கிரஸ், ரஷ்யா டூமா. ஸோ ஒரு நிமிஷத்தில் இதை படிச்சிடலாம். ஸோ எதையுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷத்தில் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். சரிங்களாப்பா. ஸோ தென் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த வகைகள் நாடுகள். ஸோ எது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதும் இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ இதில் நான் சொல்லக்கூடியதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குடியரசுத் தலைவர் முறை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்கா. சரிங்களா, குடியரசுத் தலைவர் முறை எங்கேருந்து எடுத்தாங்க, அமெரிக்கா. நாடாளுமன்றம். சரிங்களா, இங்கிலாந்து, இந்தியா. நாடாளுமன்றம். நேரடி சுவிட்சர்லாந்து, மறைமுகனா இந்தியா. சரிங்களா. முடியாச்சுன்னா பூடான், ஓமன், கத்தார். ஸோ இதெல்லாமே இங்கிலாந்து முடியாச்சு. சரிங்களா. ஸோ இது தேவையில்லை. ஸோ அடுத்தது மதச்சார்பின்மை இல்லாத ஒரு அரசு எது, இந்தியா. மதச்சார்பின்மை இந்தியா. ஓரவையை வச்சுட்டு சீனா போடுவான், சீனா ஆல்ரெடி பார்த்தோம். ஈரவை இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்தியா. ஈரவை நாடு சட்டமன்றம் இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்தியா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள் போதும். ஸோ அடுத்தது 6வது நெகிழும் நெகிழா இந்தியா. நெகிழும் எழுதப்படாது இங்கிலாந்து. சரிங்களா, நெகிழும் மற்றும் எழுதப்படாது இங்கிலாந்து, நெகிழாதது எழுதப்பட்டது அமெரிக்கா. ஸோ இந்த 6வது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நோட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்தது 7வது நோட் பண்ணிக்கோங்க. முதலாளினா அமர்ந்துட்டு இருப்பார், அமெரிக்காவில் தான். பொது உடைமை. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. சமதர்மம். ரஷ்யா இருந்தாலும் சமதர்மம், நிறைய பேர் இருந்தாலும் ரஷ்யா இருந்தாலும் சமதர்மமாக இருக்கணும். சரிங்களா, சமதர்மமாக இருக்கணும். ஸோ 6, 7, 1. சரிங்களா. ஃபஸ்ட்டு பாக்ஸை மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும். நான் சொன்னதை நோட் பண்ணால் போடணும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ படித்தாலும் நமக்கு என்னது, மனப்பாடம் இருக்காது. சரிங்களா, மனப்பாடம் இருக்காது. ஓகேப்பா. ஸோ வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ வாய்ப்பு அப்படின்னா லாஸ்கி. வாய்ப்பு என்ன செய்யக்கூடாது, லாஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். சர்வாதிகாரம்னா முர்ரு. சரிங்களா, சர்வாதிகாரம்னா வந்தால் முர்ரு. வாய்ப்பை லாஸ் பண்ணக்கூடாது. வாய்ப்பை எப்போவும் என்னது, சரியான வாய்ப்பை லாஸ் பண்ணக்கூடாது. சட்டத்தின் ஆட்சினா டைட்டாக இருக்கும். சட்டம்னாலே டைட்டாக இருக்கும். ஏவி டைசி. ஸோ அவ்வளோதான்ப்பா, வேறு எந்த கதையும் தேவையில்லை. எல்லாமே நானே படித்து நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். சரிங்களாப்பா. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நானே பார்த்துட்டேன். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் நமக்கு கேட்க மாட்டாங்க. சரிங்களாப்பா. ஓகே. ஸோ அதாவது பூடான் நாட்டின் 4வது மன்னர், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஜிக்மே சிங் வாங்சுக். ஸோ 1970 அப்படின்னு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி என்ற குறியீடு எக்கனாமிக்ஸில் 72 அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது இது சரிங்களா, இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ வந்து குரூப் 1ல் கொஷின் கேட்டிருக்காங்க. குரூப் 4லேயும் கேட்பாங்க. சரிங்களா, குரூப் 1 லெவலுக்கு தான் குரூப் 4 இருக்குது. ஸோ இந்த இங்கிலீஷில் எழுதி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன், அதை நான் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிடுறேன். சரிங்களா. ஸோ HDI
சரிங்களா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் சர்வதேச வெளிப்படைக்கான அமைப்பு. ஸோ எக்கனாமிக் சர்வே இதெல்லாம் போட்டலாம். ஸோ என்ஹெச்ஆர்சி தேசிய மனித உரிமைகள் ஆணையம். ஸோ 1993 ஸ்டார்ட் பண்ணாங்களா, தமிழ்நாட்டில் 97. என்சிஎஸ்சினா நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட், சரிங்களா, தேசிய பட்டியல் வகுப்பினருக்கான ஆணையம். ஸோ என்சிஎஸ்டி தேசிய பழங்குடியினர் ஆணையம், ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய மகளிர் ஆணையம் என்சிடபிள்யூனா நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன். ஸோ சிறார் பாதுகாப்பு ஆணையம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் சைல்டு ரைட்ஸ், சரிங்களா. இந்த 5ஐயும் எழுதி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கிலீஷில் தமிழ் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம். ஸோ கஷ்டமாக கொஷின் கேட்கணுன்னா நமக்கு இதில் இருந்து தான் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. அவ்வளோதான்ப்பா. நம்ம நெக்ஸ்ட்டு புக் பேக்கு வந்துடலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கம். ஸோ எல்லாமே வரும் அனைத்தும். கூட்டாட்சி அரசாங்கத்தின் தொடர்பு இல்லாத பண்பு எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. நெகிழும் அரசியலமைப்பு என்பது கிடையாது, சரிங்களா. ஓகே, கூட்டாட்சி முறை எங்கே, கனடா. கூட்டுனாலே கனடா. ஸோ இந்த கொஷின் 4வது கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. HDAயில் கீழ்கண்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடில் உள்ள 3 குறியீடுகள் வாழ்க்கை தரம், கல்வி, சராசரி ஆயுட்காலம். வாழ்க்கை தரம், கல்வி, சராசரி ஆயுட்காலம், சுற்றுச்சூழல் நிலை மட்டும் கிடையாது. ஸோ அப்போ 1, 2, 3 மட்டும் தான் சரி. பி ஃபார் பாம்பே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இவை அனைத்தும் போற்றக்கூடாது, சரிங்களாப்பா. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷின், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5வது கீழ்கண்ட இயல்புகள் இந்திய நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயல்பட அடிப்படையானவையான. ஸோ இவை அனைத்தும், சரிங்களா, இவை அனைத்தும், சரிங்களா. ஸோ அடுத்தது இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையினை தேர்ந்தெடுத்தனர் எந்தெந்த காரணம் அப்படின்னா பரிச்சயம், அதிக பொறுப்புணர்வு, சரிங்களா, அதிக பொறுப்புணர்வு, பன்முகத்தன்மை, சரிங்களா, பன்முகத்தன்மை, அதிகார பிரிவு கிடையாது, சரிங்களா, அதிகார பிரிவினை கிடையாது. அப்போ 1 to 4, சரிங்களா, ஏ ஆப்ஷன். ஸோ அடுத்து நடைமுறை செயல்முறை கூட்டாட்சி அமைப்பு. கூட்டாட்சினால இது நீதித்துறை தான், ஜுடிஷியஸ் தான் கூட்டாட்சி அமைப்பு. ஸோ அமெரிக்கா என்னது, அமெரிக்கா குடியரசுத் தலைவர். அமெரிக்கா. இந்தியாவில் என்னது, ஸோ குடியரசுத் தலைவர் முன்னாடி, சரிங்களாப்பா. ஓகே, எழுதப்பட்ட அரசியலமைப்பு இல்லாத நாடு, சரிங்களா, இங்கிலாந்து, சரிங்களா. எழுதப்பட்ட அரசியலமைப்பு இல்லாத நாடு எது, இங்கிலாந்து. நம்ம இந்தியா என்னது, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ இங்கிலாந்து, சரிங்களா. நெகிழும் ஆனால் எழுதப்படாது ஆனால் நெகிழும். நெகிழாது எழுதப்பட்டது அமெரிக்கா, சரிங்களா. ஸோ நம்ம அந்த பேராகிராஃபில் பார்த்தோம். ஸோ இவ்வளோதான்ப்பா. அடுத்தது 7, 8, 9, 10, சரிங்களாப்பா. அந்த லெசன் எல்லாமே நம்ம சேர்த்து ஒரே யூனிட்டாக பார்த்துடலாம், சரிங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். இதில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ வேறு எதையும் படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம 11th புக்கில் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமோ அதை மட்டும் படிங்க, போதும். ஸோ நான் பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன், நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் என்னது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் படிக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம படித்து நம்மளுடைய பொண்ணான நேரத்தை என்ன செய்யக்கூடாது, வீணடிக்கக்கூடாது, சரிங்களாப்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோக்குள்ள சந்திக்கலாம். ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அந்த 4 லெசனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த 5 லெசனும் நம்ம ஒரு வீடியோவாக கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் 2 வீடியோவில் 11th முடிச்சிடலாம். ஸோ பொறுமையாக நான் சொன்னதை மட்டும் நோட்ஸ் எடுங்க, சரிங்களாப்பா. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.